எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதை தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக கடுகு, ஒரு 2-3 உளுந்து. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போல் சீரகம் எடுத்துருக்கேன். இதை நம்ம எப்பயும் நசுக்கி விட்டு போடுவோம்ல, இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அரை பதமாக தான் நான் வேக வச்சுருக்கேன். அரை பதமாக தான் வெந்திருக்கு. அந்த அளவுக்கு அரை பதமாக வெந்துட்டு இப்போ இது கூட வேறு வேகணும்ல, அதனால் நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப கொலன்னு வெந்த மாதிரி ஆகிடும். அரை பதமாக மட்டும் வேக வச்சுட்டு இப்போ இது கூட வேகும்போது சரியாக வந்துடும். இப்போ இப்போ இருக்க தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூ கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கடைசி இறக்கும் போகும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.